محمد وعلى آل محمد وصحبه وبارك وسلم عليه. أستنصر بك يا رسول الله. اللهم إني أستنصرك بك ونبيك محمد صلى الله عليه وسلم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه والناس أجمعين. புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லா முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே பிறக்கச் செய்த அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத்தார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், நாம் நம்மை சார்ந்தோர் நம் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாக. வல்லா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் நம் அனைவர்களையும் ஒரு நல்ல ஒரு முஸ்லிம்களாக முஃமின்களாக வாழ்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சிறு அளவும் பிசங்காமல் பாசம் வைக்கக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக எனது உரையை துவங்குகின்றேன். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் இந்த புர்தா மஜ்லிஸிலே ஒன்று சேர்த்திருக்கின்றான். இந்த புனிதம் நிறைந்த இந்த புர்தா மஜ்லிஸிற்கெல்லாம் நாம் வந்திருக்கின்றோம். இதனுடைய பாக்கியம், இதனுடைய பரக்கத், இதனுடைய நன்மை இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை மஹ்ஷர் மைதானத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வசீலாவாக அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஏனென்றால் அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்றான், யார் இந்த ஹிதாயத் என்ற மார்க்கத்தை நோடி இந்த ஹிதாயத் என்ற மார்க்கத்திற்காக வேண்டி முயற்சி செய்து வருகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு பல வகையான வழிகளை திறந்து விடுவதாக அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்றான். அல்லாஹ் நம்மை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே தேர்ந்தெடுத்துக் கொண்டானே, இந்த ஒரு பாக்கியத்திற்காக வேண்டி நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நம்மை அல்லாஹ் முஸ்லிம்களாக படைத்து மற்ற அனைத்து மக்களுக்கு மத்தியிலே ஒரு மதிப்பிற்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். இந்த ஒரு நன்றிக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாம் வாழும் காலமெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலே அனைத்து மக்களுக்கும் குடும்பத்தார்களிலும் சரி அந்த மக்காவிலே இருந்த அனைத்து மக்களுக்கும் பாசத்திற்குரியவர்களாக நேசத்திற்குரியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குடும்பத்தார்களிலே அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள், அபூ தாலிப் அவர்களும் இருந்தார்கள், அவர்களுடைய பெரிய தந்தை 10க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள். மிகப்பெரிய குடும்பத்திலே பிறந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய பிள்ளைகளை விடவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசித்தார்கள். ஒருமுறை அப்துல் முத்தலிப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அவர்களுடைய அந்த குறைஷி கூட்டத்தினுடைய ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு செல்கின்றார்கள். அப்பொழுது அந்த அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு ஒரு விலை உயர்வான விரிப்பை விரித்து அதிலே அமர்வார்கள் எப்பொழுதுமே. ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கின்றார்கள். அந்த விரிப்பிலே சிறு வயதிலே 6-7 வயது இருக்கும். அந்த வயதிலே அவர்கள் அமர்ந்து விடுகின்றார்கள். இதை பார்த்த மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுந்திருக்கும்படி கேட்கின்றார்கள். ஆனால் அப்துல் முத்தலிப் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்னுடைய இந்த மகனை விட்டுவிடுங்கள், இவர்கள் பிற்காலத்திலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்திலே வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை அந்த நேரத்திலே அப்துல் முத்தலிப் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த அளவிற்கு குடும்பத்தார்கள் அந்த சிறு வயதிலே பாசம் வைத்தார்களே, அதற்கு காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து மக்களுடனும் சேர்ந்து வாழ்வார்கள். அந்த உறவு முறைகளை அவர்கள் அழகான முறையிலே பேணி பாதுகாத்து வாழ்ந்தார்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அந்த நேரத்திலே தொழுகை கடமையாக்கப்படவில்லை, ஜகாத் கடமையாக்கப்படவில்லை. அந்த பரவான அந்த அமல்கள் எல்லாம் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விஷயங்களை போதித்தார்கள். அதிலே ஒன்று, அல்லாஹ் துஷ்ரிகு பில்லாஹி ஷையா, அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் வணங்காதீர்கள் என்று சொன்னார்கள். மற்றொரு விஷயம், நீங்கள் உங்கள் உறவினர்களுடன் சேர்ந்து வாழுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த உறவினர்களுடன் சேர்ந்து வாழுங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா, எப்படிப்பட்ட முக்கியத்துவம் பெற்றது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களிலே சொல்கின்றார்கள். முதலாவது, இந்த உறவு முறையினுடைய சிறப்பை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யார் மன் கான யுமினு பில்லாஹ், யார் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளையும் கொண்டு ஈமான் கொள்கின்றார்களோ அவர்கள் சொந்த பந்தங்களுடன் உறவினர்களுடன் சேர்ந்து வாழட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இரண்டாவதாக, யார் உறவினர்களுடன் சேர்ந்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க் மற்றும் ஆயுள் காலத்தை நீளமாக்குகின்றான் என்பதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவதாக, யார் உறவினருடன் சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்கின்றார்களோ அவர்களுடன் அல்லாஹ்வும் இருக்கின்றான். இதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் வஸலனி வஸலஹுல்லாஹ், யார் இந்த உறவினருடன் சேர்ந்து வாழ்கின்றார்களோ அல்லாஹ்வும் அவருடன் சேர்ந்து கொள்கின்றான். அவருடைய உதவி அல்லாஹ்வினுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கும். ஒமன் கதானி, யார் அந்த உறவினர்களை துண்டித்து வாழ்கின்றார்களோ கதாவுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய உதவி அவர்களை விட்டும் நீங்கிவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான்காவதாக, நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் நாம் உறவினர்களுடன் ஒற்றுமையாக வாழ வேண்டும். யார் ஒற்றுமையுடன் வாழவில்லையோ, உறவினர்களுடன் சரியான முறையிலே பழகுவதில்லையோ, அவர்களுடைய உறவுகளை சரியான முறையிலே பேணி பாதுகாக்கவில்லையோ நிச்சயமாக அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது என்பதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே வருகின்றது. அஸ்மா பின்த் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய மகளார் ஆவார்கள். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஒரு மனைவியார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மனைவியோ மிகவும் வயதானவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தன்னுடைய மகளாருடைய உதவி தேவைப்படுகின்றது. ஒரு முறை அந்த தாய் தன் மகளாரை நோக்கி வருகின்றார்கள். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நோக்கி வருகின்றார்கள். அஸ்மாவே, உன்னுடைய உதவி இந்த வயதான காலத்திலே உன்னுடைய உதவி எனக்கு தேவைப்படுகின்றது என்று சொல்லும் பொழுது ஒரு முறை அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் யோசிக்கின்றார்கள், தன்னுடைய தாயோ இதுவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் காஃபிராக வாழ்கின்றார்கள், நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றோம், நாம் அவர்களுக்கு பணிவிடை செய்வது கூடுமா என்று அவர்கள் யோசித்து சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் அவருடைய பணிவிடைக்காக என்னை அழைக்கின்றார்கள், ஆனால் அவர்கள் இதுவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் அவர்களுக்கு பணிவிடை செய்வது கூடுமா என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்கள் தாய்க்கு பணிவிடை செய்யுங்கள், அதுதான் மிகவும் முக்கியமானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அது மட்டுமல்ல, எந்த ஒரு மனிதர் உறவு முறையை பேணாமல் வாழ்கின்றார்களோ அவர்களுடைய துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்திலே துஆ கேட்பதற்காக வேண்டி அமர்கின்றார்கள். எப்படிப்பட்ட அரஃபாவுடைய நாள்! அல்லாஹ் பல்வேறு விதமான நரகவாசிகளுக்கு விடுதலை தருகின்றான். அந்த நேரத்திலே கேட்கின்ற துஆவை மிகவும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த அரஃபாவுடைய நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸிலே அமர்கின்றார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கூட்டத்திலே யாராவது சொந்த பந்தங்களுடைய உறவுகளை துண்டித்தவர்கள் இருந்தால் தயவு செய்து எழுந்து சென்று விடுங்கள். நீங்கள் இருக்கும் பட்சத்திலே இங்கு கேட்கப்படுகின்ற துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை கேட்ட
அனைத்து மக்களும் அங்கே அமர்ந்து, அனைத்து சஹாபாக்களும் அங்கே அமர்ந்து கொள்கின்றார்கள். ஆனால் அதிலே ஒரே ஒரு இளைஞர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்புறமாக எழுந்து செல்கின்றார். இந்த மஜ்லிஸுடைய துஆ முடிவடைந்து விடுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரும் சிறிது தூரம் பிறகு மீண்டும் வருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனிடத்திலே கேட்கின்றார்கள், நீங்கள் இந்த மஜ்லிஸை விட்டு சென்றீர்களே, என்ன பிரச்சனை என்று கேட்கும் பொழுது அந்த இளைஞர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் இந்த மஜ்லிஸிற்கு வருவதற்கு முன்னால் எனது சிறிய தாயுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தேன். நாங்கள் இருவரும் நீண்ட நாட்களாக பேசுவது கிடையாது. நீங்கள் இந்த செய்தியை சொன்னவுடனே என்னுடைய உள்ளத்திலே ஒரு விதமான பயம் வந்துவிட்டது. எனவே நான் எழுந்து சென்று எனது சிறிய தாய்க்கு சலாம் சொல்லிவிட்டு அவர்களுடன் உறவு முறையை மீண்டும் புதுப்பித்துக் கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதாக அந்த இளைஞர் சொன்னார். நண்பர்களே, இந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா உறவு முறைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றான். ஏனென்றால் சஹாபாக்கள் காலத்திலே ஒரு பெண்மணியை பற்றி கேட்கப்பட்டது. அந்த பெண்மணியை பற்றி சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி இருக்கின்றார்கள், அவர்கள் பகல் நேரம் முழுவதும் நோன்பு வைப்பார்கள். நஃபிலான நோன்பு, சுன்னத்தான நோன்பு, அனைத்து நோன்புகளையும் பிடிப்பார்கள். இரவு நேரங்களிலே நின்று வணங்குவார்கள். நஃபிலான இபாதத்துகள் அனைத்தையும் செய்வார்கள். அந்த அளவிற்கு ஒரு இபாதத் செய்யக்கூடிய பெண்மணியை நாங்கள் எங்கேயுமே கண்டது கிடையாது. இபாதத்தினுடைய விஷயத்திலே அந்த அளவிற்கு அவர்கள் அதிகம் இபாதத் செய்யக்கூடிய அந்த பெண்மணி, ஆனால் அவர்கள் தன்னுடைய அண்டை வீட்டாருடன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடன் யாராவது அந்த தெருவிலே நடந்து சென்றால் அவர்களை கோபமாக பேசுகின்றார்கள். யாரையும் அரவணைத்து பேசுவது கிடையாது, யாரிடத்திலும் அன்பாக பேசுவது கிடையாது. இந்த பெண்மணியினுடைய நிலை என்ன என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண்மணி எத்தனை அமல் செய்தாலும் அல்லாஹ் அந்த அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏனென்றால் எப்பொழுது அந்த பெண்மணி அண்டை வீட்டாருடன் அனைத்து மக்களிடமும் அன்பான முறையிலே அழகான முறையிலே பேசுகின்றார்களோ, அவர்களுடன் ஒற்றுமையாக வாழ்கின்றார்களோ, அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா அந்த பெண்மணியினுடைய அமலை ஏற்றுக்கொள்வான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த உறவு முறையை துண்டிப்பதற்கான காரணங்களை சொல்லும் பொழுது கிதாப் ஷரீஃப்களிலே சொல்கின்றார்கள், முதலாவது விஷயம், மனிதர்கள் எல்லாம் இந்த உறவு முறையை துண்டித்து வாழ்கின்றார்களே, அது எதன் காரணமாக? அவர்களுடைய மடமையின் காரணமாகத்தான் அவர்கள் துண்டித்து வாழ்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுடைய ஏதோதமான நிலை, அவர்களுக்கு முழுமையான முறையிலே மார்க்கத்தை பற்றின விஷயம் தெரியாததன் காரணமாகத்தான் இந்த உறவு முறைகளை துண்டித்து வாழ்கின்றார்கள் என்பதாகவும், இரண்டாவதாக அவர்களுடைய பலவீனமான தக்வா, அவர்களிடத்திலே ஒரு நல்ல ஒரு தக்வாதாரியாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் அல்லாஹ் என்ன சொல்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னார்களோ அப்படி நாம் வாழ வேண்டும், உறவினர்களுடன் சண்டை போடக்கூடாது என்பதெல்லாம் தக்வாதாரியாக இருப்பவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் இவர்களோ பலகீனமான தக்வா உடையவர்களாக இருப்பதால் தான் இவர்கள் சொந்த பந்தங்களுடன் உறவுகளை முறித்து வாழ்கின்றார்கள். மூன்றாவது, பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் இவர் உறவினர்களுடைய சிறந்தவர்களாக பண பொருளாதாரத்திலோ அல்லது மற்ற தொழில்களிலோ உயர்ந்தவர்களாக இருந்தால் இவருடைய உறவினர்களுடைய உறவை துண்டித்து இவர் தன் பெருமையின் காரணமாக அவருடைய உறவை விரும்பாதவர்களாக இருக்கின்றார்கள். நான்காவதாக பொறாமை, ஐந்தாவதாக கேலி கிண்டல் போன்ற பல்வேறு விஷயங்களை கிதாப் ஷரீஃப்களிலே சொல்கின்றார்கள். ஒருமுறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய உறவினருடைய மகனுக்கு நஃபகா, அதாவது செலவு எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற காலம். அந்த நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி தவறான செய்திகளை 3 சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், நான் என்னுடைய உறவினராக இருக்கின்ற இவருக்கு இவ்வளவு செலவு செய்கின்றேன், இவருடைய வாழ்விற்காக வேண்டி நான் எவ்வளவு பண உதவிகளை செய்கின்றேன், ஆனால் இவர் என்னுடைய மகளார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி தவறாக சொல்கின்றாரே என்று சொல்லி அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் இவருக்கு இனிமேல் செலவு செய்ய மாட்டேன் என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி,
ஆனால் நீங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய உதவியை செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் எந்த அளவிற்கு உறவு முறைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஒரு முறை அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய தோட்டம் இருந்தது. அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்களாம், எனக்கு இந்த தோட்டத்தை விட மிகவும் பிரியமான பொருள் எதுவுமே கிடையாது என்று சொல்லும் அளவிற்கு அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பொருள் இருந்தது. அந்த தோட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அமருவார்கள். அங்கே அவர்கள் திக்ர் செய்வார்கள், இபாதத் செய்வார்கள், போன்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். அந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த தோட்டம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆயத் இறங்குகின்றது. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். இந்த வசனம் இறங்கிய உடனே உங்களில் இருக்கின்ற நல்ல பொருட்களை நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள் என்று சொன்ன உடனே இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த தோட்டத்தை தான தர்மம் செய்தார்களாம். யாருக்கு என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அதையும் சொன்னார்கள், நீங்கள் தான தர்மம் செய்வதாக இருந்தாலும் கூட உங்கள் உறவினர்களுக்கு தான தர்மம் செய்யுங்கள். அப்படி நீங்கள் உறவினர்களுக்கு செய்தால், நீங்கள் பிறருக்கு செய்யும் பொழுது அதற்கு ஒரு நன்மை, உறவினர்களுக்கு நீங்கள் அந்த தான தர்மங்களை வழங்கினால் அதற்கு அல்லாஹ் 2 நன்மை தருவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். உறவு முறையுடன் பேணி வாழ்வது, உறவு முறையுடன் ஒற்றுமையாக வாழ்வது என்பதென்றால் அவர்களுக்கு பொருளாதாரத்திலும் உதவியாக இருப்பது, அவர்களுக்கு பிற மற்ற விஷயங்களிலும் அவருக்கு உறுதுணையாக இருப்பதுதான் நம் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்ற அந்த உறவு முறை பேணுதல் நண்பர்களே. அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதஹ் மக்கா, மக்காவை வெற்றி கொண்டு வருகின்ற நேரம், மக்காவை வெற்றி பெறுகின்ற நேரத்திலே மக்கள் எல்லாம் சஹாபாக்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், பனி முத்லஜ் என்ற கூட்டம் ஒன்று இருக்கின்றது, அவர்கள் இஸ்லாத்தை தழுவவில்லை, நாம் அவர்களுடைய பொருள்களை அபகரித்துக் கொண்டால் அவர்களிடத்தில் அதிகமான பொருளாதாரத்தில் அவர்கள் மிக உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்களிடத்திலே அழகான பெண்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். நாம் அவர்களிடத்திலே போரிட்டு அந்த சொத்துக்களையும் பணங்களையும் நாம் அபகரித்துக் கொண்டால் நம்முடைய பொருளாதாரம் எல்லாம் உயர்ந்ததாக ஆகிவிடும் என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், சஹாபாக்களே, அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு கட்டளையிட்டு இருக்கின்றான், நபியே, நீங்கள் பனி முத்லஜ் கூட்டத்தை தவிர மற்றவர்களிடத்திலே போர் செய்யுங்கள். ஏனென்றால் அந்த கூட்டத்திலே இருக்கின்றவர்கள் அந்த அளவிற்கு ஒற்றுமையாக குடும்பத்தார்களுடன் சண்டை இல்லாமல் உறவு முறைகளை பேணி பாதுகாத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே நீங்கள் அந்த கூட்டத்தை போர் செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கின்றான். அவர்கள் காபிர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் உறவினர்களாக இருந்து எந்த அளவிற்கு அவர்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்ததின் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த போரில் இருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தான் நண்பர்களே. அந்த அளவிற்கு அல்லாஹ் இந்த உறவு முறைகளை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதாக நம்ம எல்லாம் சொல்கின்றோம். ஆனால் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் சொல்கின்றோம், இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் கிடையாது, மவுத் என்று ஒன்று வரும். ஆனால் அதற்காக வேண்டி நாம் தொழுகின்றோம், நோன்பு வைக்கின்றோம், ஜக்காத் கொடுக்கின்றோம். ஆனால் நாம் செய்கின்ற அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதை நாம் நிச்சயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் சொந்த பந்தங்களை நாம் சண்டையிட்டுக் கொள்கின்றோம். ஒரு சில மனிதர்கள் பெற்ற தாயிடத்திலும் கூட பேசாமல் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பெற்ற தாயை சரியான முறையிலே மதிப்பது கிடையாது, அவர்களுக்குள்ள மரியாதையை கொடுப்பது கிடையாது. நம்ம இஸ்லாமிய மார்க்கம் என்பது முதலிலே ஒரு மூமின் மற்ற மூமினுக்கு இஸ்ஸத் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு திருமறையிலே கூறுகின்றான், மூமின் என்ற அந்தஸ்து இருக்கின்றதே, இது மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து. இதனுடைய மதிப்பும் இதற்குள்ள இந்த நற்கூலியும் நிச்சயமாக நாளை மாசம் மைதானத்திலே நமக்கு தெரியும் என்பது. அந்த அளவிற்கு ஒரு உன்னத பட்டத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். ஆனால் நாம் இந்த அழியக்கூடிய உலகத்திலே பல பிரச்சனைகளுக்காக வேண்டி, சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி நம் குடும்பத்தாருடன் சண்டையிட்டுக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சில விஷயங்களில் பெற்ற தாயையும் கூட தந்தையையும் கூட நாம் மதிப்பது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய பொருத்தம் பெற்றோருடைய பொருத்தத்தில் தான் இருக்கின்றது, அல்லாஹ்வினுடைய கோபம் பெற்றோருடைய கோபத்தில் இருக்கின்றது என்பதாக சொன்னார்கள். ஒரு முறை ஒரு சஹாபி அவர்கள் சக்ராத்துடைய ஹாலிலே இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில சஹாபாக்களை அனுப்பி அந்த சஹாபிக்கு திருக்கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லிக் கொடுங்கள் என்பதாக அனுப்புகின்றார்கள். அந்த சஹாபிக்கோ திருக்கலிமா நாவில் வர
அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நாவு வரை வருகின்றது, அதற்கு பிறகு வார்த்தை வரவில்லை. உடனே இந்த சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் திரும்பி செல்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், அந்த சஹாபிக்கு திருக்கலிமா நாவில் வர இயலவில்லை என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வந்து அந்த சஹாபியை பார்த்தார்கள். பார்த்த உடனே அந்த சஹாபியினுடைய உறவினர்கள் இருந்தார்கள். இவர்களுக்கு ஏதேனும் தாய் தந்தையர்கள் இருக்கின்றார்களா என்று கேட்கும் பொழுது அப்பொழுது அவருடைய உறவினர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்களுக்கு தாய் இருக்கின்றார்கள், அவர்கள் இவர்களை பிரிந்து சென்று ரொம்ப வருடம் ஆகிவிட்டது என்று சொல்லும் பொழுது அந்த தாயை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து வருவதற்கு கட்டளையிட்டார்கள். அந்த தாயும் வருகின்றார்கள். அந்த தாயிடத்திலே சொன்னார்கள், தாயே, நீங்கள் உங்கள் மகனாரை மன்னித்து விடுங்கள், அப்படி மன்னித்தால் தான் அவருடைய நாவிலிருந்து திருக்கலிமா வரும் என்று சொல்லும் பொழுது அந்த தாய், நான் மன்னிக்க முடியாது, எனக்கு இவர் மிகப்பெரிய கொடுமைகளை செய்திருக்கின்றார், நான் இவரை பெற்று வளர்த்தேன், ஆனால் எனக்கு உள்ள மரியாதையை தரவில்லை, இவர் என்னை சரியான முறையிலே பராமரிக்கவில்லை என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், ஒரு தீயை மூட்டுங்கள் என்பதாக சொன்னார்கள். அந்த தாய்க்கு முன்னால் ஒரு தீயை மூட்டப்பட்டது. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதரை எடுத்து அந்த தீயிலே போடுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த தாய் பதறி போய், என் மகனை எப்படி தீயில் போடுவீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை விட 70 மடங்கிற்கு மேல் கடுமையான நரகம் ஒன்று இருக்கின்றது, உங்கள் மகன் நாவில் கலிமா வரவில்லை என்றால் அவர் நரகத்திற்கு செல்வார் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தாயிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் பல்வேறு விதமான ஹதீஸ்களிலே சொல்லி இருக்கின்றார்கள். நாம் வாழும் காலமெல்லாம் நம் உறவினர்களுடைய அவர்களுடன் ஒற்றுமையாக வாழ வேண்டும். அவர்களுடன் சந்தோஷமான முறையிலே நாம் தான தர்மங்களை செய்து, அவர்கள் ஏழையாக இருந்தால் அவர்களுடைய வளர்ச்சிக்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் ஒற்றுமையாக வாழும் பட்சத்திலே இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலே வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களையும் மன்னிப்பான். அது மட்டுமல்ல, நமக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நிச்சயமா சொர்க்கத்தையும் வழங்குவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட இந்த உறவு முறையை சிறு வயதிலே இருந்து பேணி பாதுகாத்தார்களோ அந்த உம்மத்திலே நாம் வந்திருக்கின்றோம். நாம் நிச்சயமாக அவர்களுடைய உம்மத்தாக இருக்கின்றோம். நாம் அவர்களுடைய அந்த உறவு முறையை எப்படி பேண சொன்னார்களோ அந்த முறையிலே வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த புர்தாவுடைய மஜ்லிஸிலே நாம் வருகின்றோம். நிச்சயமாக நாம் வருகின்ற ஒவ்வொருவர்களுக்கும் அல்லாஹ்வினுடைய முஹப்பத், அல்லாஹ்வினுடைய பாசம் நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் நேசித்தான். எனவேதான் அல்லாஹ் சொல்றான், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை நேசிக்க வேண்டுமா, ஃபத்தபிஊனி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக சொன்னான். அப்படிப்பட்ட இந்த புர்தா மஜ்லிஸிற்கு நாம் வருகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு நம் நடந்து வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் நமக்கு அல்லாஹ் அதிகமான நன்மைகளை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். அது மட்டுமல்ல, இந்த புர்தா மஜ்லிஸிலே நாம் உதவி செய்தால், நாம் சதகா செய்தால், இதிலே நாம் ஏதேனும் செய்கின்ற ஒரு சில விஷயங்களுக்கும் ஒரு சில ஹதியாக்களுக்கும் கூட வல்ல அல்லாஹ் பலவிதமான நன்மைகளை தருகின்றான். ஏனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓதப்படுகின்ற இந்த புர்தா ஷரீஃப் அவர்களுடைய புகழ் பாடல் நிச்சயமாக வல்ல அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான் நண்பர்களே. எனவே நிச்சயம் நாம் வாழும் காலம் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பிற்குரியவர்களாக, அவர்களுடைய இறுதி நாள் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிய வேண்டும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس.
آمين. الحمد لله رب العالمين حمدا يوافينا ما ويكافي مزيدا وفعلنا يا كريم رحيم يا الله. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة والرضاق يا رب العالمين. اللهم ارسل ثواب ما قرأنا من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منك إلى روح نبينا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصديقين والصالحين ثم إلى روح خصوصا من نبيناهم أجمعين. اللهم اغفر لهم ورحمهم وعانش الله وحشتهم ورحم الله غربتهم ونبر الله ضريبهم وتقبل الله من حسناتهم وتجاوز الله من سيئاتهم وغفر الله ذنوبهم وجمع الله بيننا وبينهم في جنات النعيم. اللهم اجعل قبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورهم حفرة من حفر النيران. فروح وريحان وجنة النعيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. اللهم افتح علينا أبواب البركة وأبواب النعمة وأبواب العافية وأبواب الدرجة وأبواب التجارة وأبواب الرزق وأبواب الصحة وأبواب السلامة. اللهم إنا نسألك إيمانا كاملا ويقينا صادقا وقلبا خاشعا ورزقا واسعا ولسانا ذاكرا وتوبة نصوحا توبة قبل الموت وراحة عند الموت ومغفرة بعد الموت. يا سامع كل صوت حبنا علينا سكرات الموت حبنا علينا سكرات الموت حبنا علينا سكرات الموت ورحم علينا عند الموت. اللهم ارزقنا في الدنيا زيارته وفي الآخرة شفاعته وورثنا حوضه يوم القيامة إنك لا تخلف الميعاد. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة نبينا مولانا محمد صلى الله عليه وسلم مرات بعد كرات يا رب العالمين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح